ஆண்டவர் சொல்றாங்க இந்த மகளுடைய Thank you Lord. இந்த மகளை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க செப்டம்பர் மாசம் அதனுடைய 12ஆம் தேதி உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ இடிக்கப்பட்டிருக்கிற மகளே, நீ இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, ஏசப்பா உன்னை எடுத்து கட்டுவதாக எனக்கு சொல்கிறார். உன்னை துரத்தின சத்துரு, உன்னை துரத்தின பொல்லாத கிரியை உன்னை விட்டு அகன்று போயிருக்கிறது. நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மூடுவதாக மூடுவதாக எல்லா அபார்ஷன் பண்ணுகிற, கருவை சிதைக்கிற, கருவை தின்கிற பொல்லாத ஆவி, பொல்லாத கிரியை இந்த சரீரத்தோடு வெளியேறுவதாக, என்னுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீங்க என்ன சொன்னீங்களா? ஏதாவது எத்தனை வருஷம்? 8 வருஷமா 8 வருஷம் குழந்தை இல்ல. இப்பதான் இது 4வது மாசம். 4வது மாசமா கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். செப்டம்பர் மாசம் நீங்க சொன்ன செப்டம்பர் மாசம் 12ஆம் தேதி எனக்கு டெலிவரி டேட் கொடுத்தாங்க. கையை தட்டி விண்ணப்பத்தை கேட்பவர். ஐயா, தீர்க்க தரிசனம்னா இதுதான். மிரட்டுற காரியம். கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருந்த பீடை, சில காரியங்கள், பல சுரண்டி தின்கிற பொல்லாத ஆவி, ஆல்ரெடி உங்களுக்கு பல விஷயங்கள் போராடி தான் கர்த்தர் இதை கொடுத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உண்மைதானே சிஸ்டர்? உங்க பேரு சுவாதி. அங்க நின்னீங்கல்ல, ஆண்டவர் உங்களை தொட்டாரா? உங்க உடம்புல இருந்து என்ன விலகுனுச்சு? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆர்எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். எனக்கு பிபி அதிகமா இருக்குன்னு அட்மிஷன் போட சொன்னாங்க. நான் எங்க வீட்டுல யாருக்குமே சொல்லல, என் கூட யாருமே இல்லை எனக்கு பார்த்துக்க. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சரியில்லை, நான் இதை ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு அவங்ககிட்ட சொன்னேன். இப்போ இது 4வது மாதம். 4வது மாதத்தில் போன வாரத்தில் தான் நான் போய் இதை பண்ண போகிறேன். நான் மட்டும்தான் போயிருந்தேன். அப்போ அவங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசினாங்க. எங்கள் அம்மா தான் நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கேன் அப்படின்னு கடவுள் மூலியமா எங்கள் அம்மா. இந்த குழந்தைய தேவன் எவ்வளோ பாதுகாத்திருக்கிறார் பாருங்க. இவங்களுடைய லைஃப்பில் அவ்வளோ மாந்திரிக போராட்டம், அவ்வளோ பிரச்சனை. செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி இவங்களுக்கு டெலிவரி டேட்டு கொடுத்துருக்குறாங்களாம். ஆனால் ஏசப்பா சொன்னார் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு நல்ல கர்ப்பத்தின் கனியை நீ பார்ப்ப. ஆமென் சொல்லுங்களேன். கையை தட்டி